இன்று உக்கடம் பகுதியிலே கிரீன் கார்டன் நண்பர் குழு தொடர்ந்து இந்த பகுதியிலே சமூக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லிணக்க பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்று உக்கடம் பேருந்து நிலையத்திலே நீர்மோர் பந்தலை திறந்து மக்களுக்கு இந்த கோடை முடிகிற வரைக்கும் அவங்க நீர்மோர் பந்தலை திறந்து வைத்திருக்கார்கள். அதற்கு திறப்பு விழாவுக்காக வந்திருந்தேன். மிக சிறப்பான முறையில் கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத நல்லிணக்கம் தான் நாட்டுக்கு தேவை. அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லோரும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு முற்போக்கான சிந்தனையில் இந்த கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு செயல்படுகிறது. நேற்று ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். அந்த அழுத்தத்தினால்தான் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு முழு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாட்டில் சகோதரத்துவம் அமைதி நிலவ வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அண்ணல் காந்தி அவர்கள் சட்டம் எந்த ஆபத்து என்றாலும் அதற்கு முதல் 140 கோடி மக்களும் ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதல் வன்மையாக கண்டிருந்ததுக்குரியது. இது மிருகத்தனமான செயல், மனிதாபிமானமற்ற செயல். இந்த மனித மிருகங்களை உடனே அடக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 1.5 மாத காலமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பல்வேறு மக்கள் பணிகளை, மக்களுக்கு திட்டங்களை சிறப்பான முறையில் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி காலனி என்ற அந்த சொல்லை எடுத்திருக்கின்றார். மக்களுக்கான முதல்வர், இந்தியாவிலே முதன்மையான முதல்வராக ஜாதி மதங்களை கடந்து மனிதநேயமுள்ள முதல்வராக அனைவருக்கும் அனைத்தும் மக்களுக்கும் அனைத்தும் சேர வேண்டும் என்று இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கும்